ஹாய், ஹலோ, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட்ல நாம பாதுஷா பண்ண போறோம். பாதுஷா எப்படி பண்றது பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு கப்பு மைதா. நம்ம ஒரு கப்பு மைதா எடுத்துருக்குறோம். அது கூட கொஞ்சம் இட்லி மாவு போடுவோம் இல்லையா, அந்த சோடா கொஞ்சம், பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன், பேக்கிங் சோடா அரை ஸ்பூன், ஒரு சிட்டிக்கு சால்ட்டு, ஏன்னா ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக. எல்லாத்தையும் நல்லா இப்படி கலக்கிடுங்க. பாருங்க, நல்லா கலக்கிடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சம் சால்ட், அவ்வளோதான், ஒரு பிஞ்சு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ இது அமுல் பட்டரு, அமுல் பட்டர் கொஞ்சம், நெய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நெய் மட்டும் இல்லை, ரெண்டுமே அதே இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சூடாக இருக்கு, கொஞ்சம் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் பாதி, அப்போ நல்லா இருக்கும். இது இன்னும் சாஃப்டா இருக்கும். பாதுஷா சிம்பிளா வீட்டிலேயே நம்ம இந்த பாதுஷாவை செஞ்சிடலாம். கடையில் போய் வாங்குறது ஒரு கப்பு போட்டுருக்கிறேன் பாருங்க. நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நெய்யும் நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் நம்ம எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி வரணும். மாதிரி ஏன்னா இப்படி பிடிச்சா இப்படி வரணும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பாருங்க, 2 ஸ்பூன் நெய், இது தயிர் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், 2 ஸ்பூன் தயிர் போதும். அது சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லா வரும், டேஸ்ட். பாருங்க, தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இதில் தண்ணி தாசி ஊற்றணும். சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம இப்போ லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம குலாப் ஜாமுன் எப்படி மாவு அப்படியே சாஃப்டாக பிசைவோம், அந்த மாதிரி. ரொம்ப ஆடாக பிசையக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு பாருங்க. தயிர் எடுத்த கப்பு தான், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூனாக நீங்கள் அப்படியே எல்லா தண்ணியும் ஊற்றி நல்லா குழ குழன்னு பிசையக்கூடாது. பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாவு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாவு பண்ணுறதுக்காக பாருங்க, ஒரு கப்பு மாவு எடுத்தோம், அதில் ஒரு கப்பு சர்க்கரை, அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப்பு தண்ணி. இதை நம்ம மாவை வச்சு இது பாவு பண்ணின்னு வந்துடலாம். மாவு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு எடுத்துடலாம். பாருங்க, மாவு நல்லா புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்படி இருந்தால் தான் நல்லா சாப்பிட்டா சூப்பராக வரும். பாருங்க, இந்த மாதிரி மாவு இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. பாருங்க, இப்போ நம்ம இதை நல்லா இன்னொரு வாட்டி இப்படி பிசைஞ்சிட்டு நம்ம இது சின்ன சின்னதாக, நீங்கள் பெரிய பாதுஷாவும் போடலாம், சின்ன பாதுஷாவும் போடலாம். நல்லா அப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா அப்படி விட்டுட்டு அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க, பண்ணிடுங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம ஒரு கப்பு மாவுக்கு பாருங்க, இந்த 9 வந்துருக்குதுங்க, 9 வந்திருக்கு. இந்த மாதிரி மாவை நம்ம பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். நல்லா எண்ணெய் சூடான பிறகு நம்ம சிம்மில் பண்ணிட்டு அதை நம்ம
எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். சூடாயிட்டு சிம் பண்ணிக்கணும். எண்ணெய் ரொம்ப காஞ்சி நம்ம அது போடக்கூடாது. பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ சிம் பண்ணிடலாம். கேஸை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்து அப்படியே இதில் போட்டு மெதுவாக சிம்லேயே வேகணும். அப்போ தான் இது வந்து சர்க்கரை பாவில் நம்ம 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் சர்க்கரை பாவில் போட்டுக்கோங்க. சர்க்கரை பாவு பக்கத்தில் கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும். பாவு அதுக்கு வரணும். இப்போ பாருங்கள், இது மேலே கொஞ்சம் ஆயில் சூடு ஆயில் ஊற்றிக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வருது. இதை நம்ம அப்படியே திருப்பி போடுங்க. சிம்லே தான் வேகும். உள்ளே வேகாது. அதனால் சிம்லே வந்துட்டோம். பாருங்க சிம்லே வெந்துடுச்சு. பாருங்க சிம்லே வேகுது. சிம்லே வேக வச்சுடுங்க. பாவு பக்கத்தில் பண்ணின்னுக்கிறேன், சர்க்கரை பாவு. இது எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வெந்துடுச்சு. இது பெரிய பெரிய பாதுஷாவாக போட்டுருக்குறோம். லைட்டாக கம்மி பதம் வந்து ஆஃப் பண்ணிடணும். கம்மி பதம் வந்ததும் ஆஃப் பண்ணோம். இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் எடுத்துக்கணும். நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து இதை அயில வைக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு நம்ம இதை வேக வைக்கணும். திருப்பி 2 வாட்டி திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை சூடாக இருக்கணும் பாவு. அதில் அப்போ தான் போடணும். ஆற வைக்கக்கூடாது. பாவு வந்து சூடாக இருக்கணும். இதுவும் சூடாக இருக்கணும், அதுவும் சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா அந்த இதெல்லாம் நல்லா இழுத்துரும். ஜீராலாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இது ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாவு எடுத்துருக்குறோம். அது இந்த மாதிரி கம்மி பதம் வரும். இப்படி பிச்சு நம்ம குலாப் ஜாமுன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அந்த பாவு வந்துடுது. இப்போ வந்து நம்ம இதை ஒரு 2 சொட்டு லெமன் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 சொட்டு. இந்த பாவு வந்து கட்டியாகும். 2 டிராப்ஸ் விட்டால் போதும். இப்போ நம்ம வந்து இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். அப்படியே 1/2 hour விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். சூடாக இருக்குது. நல்லா ஊறி வரணும். 1/2 hour ஊறணும். நல்லா ஊறட்டும். அப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்க, ஜீரகம் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா ஊறட்டும். நல்லா திருப்பி விடுங்க. நல்லா ஒரு மூடி வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடும். அப்புறமா இதை நம்ம பாருங்க, பாதுஷா வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம ஜீராலேருந்து எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்க, நான் பெரிய பெரிய பாதுஷா பண்ணியிருக்கிறேன். அப்படியே ஜீரால ஊறி பாருங்க, நல்லா ஜீரால ஊறி எவ்வளோ சாஃப்டாக வந்தது பாருங்க. உள்ள நல்லா வெந்துட்டு இருக்கு. கட்டிக்கிட்டு எதுவுமே இல்லை. நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது. பாதுஷா நீங்கள் கடையில் எதுக்கு காசு கொடுத்து வாங்குறீங்க? வீட்டில் பாருங்கள், 1 கப்பு மாவு போட்டேன். பாருங்கள் 10 பாதுஷா வந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது யார் யாருக்கு பாதுஷா பிடிக்குமோ அவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம்.